ஹலோ வீவர்ஸ், பாக்கியலட்சுமி பிரமோ ராதிகா கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்னா ராதிகா வீட்டை காலி பண்ணியிருப்பாங்கன்ட்டு ஈஸ்வரி நினைச்சிருப்பாங்க. ஆனால் ராதிகா வீட்டை காலி பண்ணல. ஏன்னா பாக்கி ஏதாவது சில விஷயங்களை பேசி அங்கேயே ராதிகாவை ஸ்டே பண்ண வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா ராதிகா போறதா சொன்னாங்க. நான் தான் ராதிகாவை இருக்க வச்சிருக்கேன், ராதிகா அங்கதான் இருக்காங்க, போய் பேசுங்க அப்படின்றாங்க. கோபி நீ போகக்கூடாதுன்றாங்க. பாக்கியா என்ன பண்ணிட்டு இருக்க பாக்கியா? அத்தை உங்களுக்கு எதுவும் தெரியாது, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? தேவையில்லாத புருஷன் முன்னாடி பிரிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அத்தை. அத்தை அது ரொம்பவே பெரிய தப்பு, சரிங்களா? தயவு செஞ்சு அவங்கள சந்தோஷமா இருக்க விடுங்க. அவங்கள சந்தோஷமா இருக்க விடாத இந்த அளவுக்கு அவங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அத்தை. இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமான்றாங்க. பாக்கியா என்ன பண்ணிட்டு இருக்க நீன்றாங்க. நான் எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கேன் அத்தை, நீங்க தான் தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வாங்க. அதுக்கப்புறம் கோபி போயிட்டு ராதிகா கிட்ட பேசிட்டாங்க. நீங்க வருவீங்கன்னு பாக்கிய சொன்னாங்க. அந்த பாக்கி இந்த டைம் என் நம்பிக்கை காப்பாத்திட்டாங்க. கோபி என்னை விட்டு பிரிணுன்ட்டு முடிவெடுத்துறீங்க. ஆனா எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, அதுதான் எல்லாம் காலி பண்ணிட்டு. என்ன ராதிகா ஒரு வார்த்தை கூட சொல்லாத, எங்க கோபி சொல்ல முடியுது? நீங்க ஆளே வர்றதில்ல, அப்படி இருக்கும்போது எப்படி சொல்ல முடியும்? உங்களுடைய அம்மா அனுப்பாது, அந்த வீட்டுல எல்லாம் உங்களை வச்சிருக்காங்கன்றாங்க. நான் எவ்வளவோ போகணும்னு சொன்னேன், ஆனா அப்பயுமே அம்மா கேட்காது, இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. கோபி நீங்க கூட மையோ பார்க்கணும்னு கூட ஒரு உங்களுக்கு தோணல் இல்லை அப்படின்ட்டுலாம் ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.